Hi dear students, today we are going to see the next sum. Illustration 19. From the following receipts and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2016. Prepare income and expenditure account for the year ending 31st March 2016 and balance sheet as on that date in the books of Coimbatore Cricket Club. Receipt and payment account for the year ending 31st March 2016. Receipt and payment. In receipt side, to balance BD, cash at bank rupees 8,000. Subscription rupees 11,000. Sale of old bats and balls rupees 100. To subscription for tournament rupees 2,000. To legacies rupees 20,000. And in payment side, by maintenance rupees 5,000, by furniture rupees 15,000, by tournament expenses rupees 1,400, by secretary honorarium rupees 4,500, by bats and balls rupees 7,400, by balance CD cash at bank rupees 7,800. Both side total 41,100. And additional information on 1st April 2015, the club had stock of balls and bats rupees 3,000 and an advance subscription of rupees 500. Surplus on account of tournament should be kept in reserve for permanent pavilion. Subscription due on 31st March 2016 was rupees 2,000. Stock of bats and balls on 31st March 2016 was rupees 1,000. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப்புடைய ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தயாரிக்கணும், பேலன்ஸ் ஷீட் தயாரிக்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் இருக்கிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எங்கெங்கே போஸ்டிங் வரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை எடுத்து சம்மில் எழுதுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே என்ன கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் ஃபண்டு எப்படி அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் அதை என்ன பண்ணணும், எடுத்து போஸ்டிங் போட முடியும். ஓகேவா? கேபிட்டல் ஃபண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் தான் அந்த கேபிட்டல் ஃபண்ட் இருக்கும். அப்போது அந்த ஓப்பனிங் டேட் வச்சு நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால். ஏன் இங்கே பேட் அண்ட் பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரிக்கெட் கிளப்பு, அதனால் அதுக்கு தேவையான உபகரணங்கள் என்ன அப்படின்னா பேட்டும் பாலும் தான். ஸோ அதுதான் அதுக்கு ஓப்பனிங். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாரு, ஓப்பனிங் பேட் அண்ட் பால் எவ்வளோ அப்படின்ட்டு 3,000 ஃபஸ்ட்டு 1/4/2015 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது அதுக்கு என்ன ஓப்பனிங் ஸ்டாக்கு. ஸோ அப்போ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வரும். தென் வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓப்பனிங் அக்கௌண்ட்டு இங்கே இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கேஷ் அட் பேங்க்னு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ட்ரியாகவே கொடுத்துருக்காங்க ரெசிப்டில். அது இங்கே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ். அதனால் அது பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே வரும், அசட் சைடில் என்னென்னு வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, கேஷ் அட்டு பேங்க் அப்படின்ட்டு நமக்கு வரும். தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாரு, ஃபர்ஸ்ட் லைன்லேயே செகண்டாக. அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹500. அதே தேதியில் அட்வான்ஸாக சப்ஸ்கிரிப்ஷன் பெற்றிருக்கிறோம் 500. அதனால் அது எங்கே வரும் அப்படி பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸில் வரும். ஸோ இதை போஸ்டிங் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபண்டு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம சம் போட போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு, அதாவது இயர் எண்டுக்கு உண்டான பேலன்ஸ் ஷீட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டில் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸுக்கு கொடுத்தாச்சு. தென் சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கமில் வரும். தென் நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால், அதுவும் எதில் வரும்? இன்கமில் வரும். தென் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் எங்கே வரும்? லயபிலிட்டிஸில் வரும். தென் நெக்ஸ்ட்டு லெகாசிஸ், அதுவும் எங்கே வரும்? லயபிலிட்டிஸில் வரும். தென் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் சைட் பாரு, மெயின்டெனன்ஸ் இது எங்கே வரும்? எக்ஸ்பென்சஸில் வரும். தென் ஃபர்னிச்சர் அசட்டில் வரும். தென் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ்பென்சஸ்னு. ஸோ அப்போ அது எங்கே வரும்? எக்ஸ்பென்சஸில் வரும். தென் செக்ரட்டரி ஹானோரியம், ஸோ அது எங்கே வரும்? அதுவும் எக்ஸ்பென்சஸில் வரும். தென் பேட் அண்ட் பால் எக்ஸ்பென்சஸில் வரும். தென் பேலன்ஸ் ஷீட், கேஷ் அட் பேங்க் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எங்கே வரும்? அசட்டில் வரும். ஸோ இப்போ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இந்த என்ட்ரிஸில் போடணும். என்ன அப்படின்னா பேட் அண்ட் பால் இருக்குது, அதுக்கு ஓப்பனிங் க்ளோசிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம போடணும். அதே மாதிரி இந்த ரிசிப்ட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது கூட நம்ம என்ன பண்ணணும்? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ணி காட்ட வேண்டியது இருக்கும். அது நம்ம சம் போடும்போது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா எல்லாமே சொல்லிட்டு போட்டோம்னா நம்ம நாமளாகவே என்ன பண்ண முடியாது? சம் போட முடியாது. ஸோ இப்போது நம்ம சம் போடும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, சம் போக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம்? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு கால்குலேட் பண்ணி அதுலேருந்து கேபிட்டல் ஃபண்ட் எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 1st April 2015. அங்கே என்ன டேட் கொடுத்துருக்காங்க? 31st March 2015 கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒன்று தான். ஸோ அது நம்ம ஓப்பனிங்க்கு எடுத்துக்கிறோன்னா நம்ம டைரெக்டாக நம்ம 1st Aprilனு டேட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன இங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் ஆஃப் பால் அண்ட் பேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாரு. 1/4/2015 கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பால் அண்ட் பேட் ₹3,000. அப்போது இங்கே ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால் அமௌண்ட் எவ்வளோ? 3,000. தென் ரிசிப்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? கேஷ் அட் பேங்க், அது என்ன? ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். கேஷ் அட் பேங்க் ₹8,000 இன் அசட் சைடில் வரும். தென் வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அட்வான்ஸாக பெற்றிருக்கிறக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே கொண்டு வரணும். அதில் ஃபஸ்ட்டு லைனில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பாரு செகண்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ₹500. அதே டேட்டில் டேட் அதே தான், அண்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்களா, அதனால் அதே டேட் தான். ஸோ அப்போது என்ன ஆகும்? அட்வான்ஸாக சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வாங்கியிருக்கோம். அப்போது அங்கே என்ன பண்ணணும்? அது நமக்கு பொறுப்பு திருப்பி கொடுக்கக்கூடியது. அதனால் அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா லயபிலிட்டிஸில் வரும். லயபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ₹500. ஓகே, ஸோ இப்போ வேறு எதுவும் இங்கே 1ஆம் தேதியில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணலாம். க்ரெடிட் சைடில் சரி அசட் சைடில் 11,000 வருது, அதை நம்ம எடுத்து லைபிலிட்டி சைடில் எழுதுகிறோம். நமக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 10,500 நமக்கு ஷார்ட்டேஜ் வருது. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல் ஃபண்டு. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன? கேபிட்டல். 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2015 உண்டான கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,500. இப்போ நம்ம கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்?
இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் இயர் எண்டோடைய பேலன்ஸ் ஷீட்டும் போட போகிறோம். இப்போது அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2016. ஒரு 10-12 லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ண. பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2016. 31st March 2016 உடைய பேலன்ஸ் ஷீட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து போஸ்டிங் எழுத போகிறோம். எப்படி, ஃபஸ்ட் என்ன இருக்குது, கேஷ் அட் பேங்க் ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு ஓப்பனிங் அக்கௌண்ட்டில். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுத போகிறோம், சப்ஸ்கிரிப்ஷன். அது எங்கே வரும், இன்கமில் வரும்னு சொல்லியிருக்கா. பை சப்ஸ்கிரிப்ஷன் ₹11,000. ஆட். இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கோம், அட்வான்ஸாக வாங்கியிருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ண போகிறோம். ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ₹500. தென் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ வரும், 11,500 வரும். தென் அது கூட அவுட்ஸ்டாண்டிங் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கீழே இருக்கு பாரு, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் லைனில் இருக்கு பாரு. சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31st March 2016 வாஸ் ₹2,000. டியூ ஆன்னு கொடுத்துருக்காங்க, இன்னும் அப்போ பே பண்ணாமல் இருக்குது. அப்போ அது என்ன, அவுட்ஸ்டாண்டிங். அப்போது அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ₹2,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ, 13,500. தென் நெக்ஸ்ட்டு டு சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால். அப்போ அது எங்கே வரும், இன்கமில் வரும். அப்போ இன்கம் சைடில் பை சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால்ஸ் ₹100. தென் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட். இப்போ இது எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன், லயபிலிட்டிஸில் வரும். அப்போ லயபிலிட்டி சைடில் நம்ம எழுதணும் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் அதை 2 என்ட்ரிஸ் இருக்குது. அதனால் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஆடோ லெஸ்ஸோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன அது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா எழுதிக்கோ. லயபிலிட்டிஸில் ரிசர்வ் ஃபார் பாவ்லியான் ஃபண்ட் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் 2000. ஓகே, தென் வேறு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேமெண்ட் சைடில் இருக்க பாரு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ட்டு, அதை நம்ம என்ன பண்ணணும், இங்கே லயபிலிட்டிஸில் கொண்டு வரணும், லெஸ் பண்ணணும். டோர்னமெண்ட்டு எக்ஸ்பென்சஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணணும். ஓகே, அப்போ அது லெஸ் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 1,400. ஓகே, தென் ரெண்டையும் லெஸ் பண்ணோம்னா நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்கிது, 600 கிடைக்கிது. அவுட்டரில் எழுதிக்கோ. தென் நெக்ஸ்ட்டு லெகாசிஸ். லெகாசிஸ் எங்கே வரும், லயபிலிட்டிஸில் வரும். அப்போ 20,000. தென் நெக்ஸ்ட் பேமெண்ட்டில் மெயின்டெனன்ஸ், இது எங்கே வரும், எக்ஸ்பென்சஸில் வரும். டு மெயின்டெனன்ஸ் 5,000. தென் பை ஃபர்னிச்சர் எங்கே வரும், அசட்டில் வரும். அசட் சைடில் ஃபர்னிச்சர் ₹15,000. தென் நெக்ஸ்ட்டு டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பை செக்ரட்டரி ஹானோரியம், இது எங்கே வரும், நமக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால் எக்ஸ்பென்சஸ் சைடில் வரும் 4,500. தென் பேட் அண்டு பால் எவ்வளோ, 7,400. இன்னரில் எழுதிக்கோ. ஏன் அப்படின்னா இந்த பேட் அண்டு பால்க்கு ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில். ஸோ ஓப்பனிங் பேட் அண்ட் பால் எவ்வளோ, 3,000. தென் அதுவே என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் ₹3,000. தென் அதே லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாரு, என்ன, ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால் 31st March 2016 வாஸ் 1,000. அப்போ க்ளோசிங்
ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? பேட் அண்ட் பாலுக்கு 1000 இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ₹1000. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் இருக்குது. என்ன பேலன்ஸு? கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் இருக்குது. பேங்க் பேலன்ஸ் எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் வரும். ஓகே. எவ்வளோ? 7800. இப்போ நம்ம எல்லாமே என்ட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அப்படியா? எஸ். ஃபஸ்ட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். எங்கே எழுதணும்? பேலன்ஸ் ஷீட்டில் எழுதணும். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன இன்னும் கொண்டு வரல அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ஃபண்டை எடுத்து எழுதலை. அப்போது கேபிட்டல் ஃபண்டை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். கேபிட்டல் ஃபண்டு ₹10,500 இன்னரில் எழுதிக்கோ. ஏன் அப்படின்னா அது எக்ஸஸ் அமௌண்ட்டோ அல்லது சர்ப்ளஸ் அமௌண்ட்டோ அல்லது டெஃபிஷிட்டோ கிடைக்கும். ஸோ அதை நம்ம ஆடோ லெஸ்ஸோ பண்ண போகிறோம். அதுக்காக இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டெபிட் சைடில் பார்த்தாலே நமக்கு தெரியுது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ டெபிட் சைடு எவ்வளோ வருது அப்படின்னு கூட்டி பார்த்தோம்னா 18,900 வருது. அதை எடுத்து க்ரெடிட்டில் எழுதுகிறோம். 18,900. நமக்கு ஷார்ட்டேஜ் வருது. எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் இங்கே க்ரெடிட்டில் எவ்வளோ இருக்குது? 14,600 தான் இருக்குது. நமக்கு 18,900 தேவை. ஆனால் நமக்கு எவ்வளோ இருக்குது? 13,600 தான் இருக்குது. அப்போ 5,300 நமக்கு என்ன ஆகுது? ஷார்ட்டேஜ் ஆகுது. இன்கமில் ஷார்ட்டேஜ் அப்படின்னா அது என்ன? டெஃபிஷிட், அதாவது பற்றாக்குறை. ஓகே. டெஃபிஷிட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 5,300. அப்போது இதை நம்ம எங்கே எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா லயபிலிட்டிஸில் தான் எடுத்து எழுதணும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து லெஸ் பண்ணி காட்ட போகிறோம். கேபிட்டல் ஃபண்டுக்கு கொண்டு போ. லெஸ் கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து லெஸ் டெஃபிஷிட் 5,300. லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 5,200 வருது. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் ஷீட்டை க்ளோஸ் பண்ணுறோம். டேலி ஆகுது. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா போத் சைடும் 25,800 நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே. தென் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்காட்டு 19. கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் 2016 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டிற்கான பின்வரும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கிலிருந்து 2016 மார்ச் 31 முடிவடையும் ஆண்டிற்கான வருவாய் மற்றும் செலவின கணக்கையும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்யவும். கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றம் 2016 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கு உரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு. பற்று பக்கம் பெறுதல்கள், வரவு பக்கம் செலுத்தல்கள். பெறுதல்கள் கிளப்பரு. இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வங்கி ரொக்கம் ₹8,000. சந்தா ₹11,000. பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்றது ₹100. தொடர் விளையாட்டு போட்டிக்கான சந்தா ₹2,000. உயில் கொடை ₹20,000. செலுத்தல்கள் பக்கம் பராமரிப்பு செலவுகள் ₹5,000. அரைகலன் ₹15,000. தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் ₹1,400. செயலாளர் மதிப்பூதியம் ₹4,500. மட்டைகள் மற்றும் பந்துகள் ₹7,400. இருப்பு கீழ் இறக்கப்பட்டது வங்கி ரொக்கம் ₹7,800. கூடுதல் தகவல்கள். 2015 ஏப்ரல் 1 அன்று மன்றத்தில் பந்துகள் மற்றும் மட்டைகள் இருப்பு ₹3,000. முன்கூட்டி பெற்ற சந்தா ₹500. விளையாட்டு தொடர் போட்டியின் உபரி தொகை நிரந்தர அரசாங்கத்திற்கான
ஒதுக்காக உருவாக்கப்பட வேண்டும். 31/3/2016 அன்று பெற வேண்டிய சந்தா ரூபாய் 2000. 31/3/2016 மட்டைகள் மற்றும் பந்துகள் இருப்பு ரூபாய் 1000. ஸோ இப்போது சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெறுதல்கள் செலுத்தல்கள் கொடுத்துருக்காங்க. வருவாய் மற்றும் செலவின கணக்கையும் இருப்பு நிலை குறிப்பையும் தயார் செய்ய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு என்ன டைரெக்டாக நமக்கு கொடுக்கல அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் நிதி எவ்வளோ அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கொடுக்கல. ஸோ இன்டைரக்டாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு முதல் நிதி எவ்வளோ அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எடுத்து நம்ம தேவையான இடத்துல போஸ்டிங் பண்ணி சம் போடணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எது எங்கெங்கே வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி போஸ்டிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, வங்கி ரொக்கம். அது என்ன, தொடக்க இருப்பு இருக்குது. அதனால அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இருப்பு நிலை குறிப்பு, தொடக்க இருப்பு நிலை குறிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதில் இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அசட்டில் வரும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சந்தா. இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வருமானத்தில் வரும். இது கூடவே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோ, லாஸ்ட்டாக பார்ப்போம். தென் நெக்ஸ்ட்டு பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்றது. இது நமக்கு என்ன, வருமானம். தென் நெக்ஸ்ட்டு தொடர் விளையாட்டு போட்டிகள் சந்தா. இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுப்புகளில் வரும் நமக்கு. தென் உயில் கொடை, லெகாசிஸ்னா உயில் கொடை, இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் பொறுப்புகளில் வரும். தென் நெக்ஸ்ட்டு செலுத்தல்கள் பக்கம் பாரு, பராமரிப்பு செலவுகள். அங்கே செலவுகள்னு கொடுத்துட்டாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை, செலவு பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட்டு அரைகலன். அரைகலன்னா என்ன, ஃபர்னிச்சர். இது எங்கே வரும், சொத்துக்களில் வரும். தென் தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள். இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுப்புகளில் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு இந்த தொடர் விளையாட்டு போட்டி சந்தாலேருந்து இந்த செலவை கழிச்சிட்டு நம்ம மீதி கணக்கை நம்ம காட்டணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது பொறுப்புகளில் வரும். இந்த தொடர் விளையாட்டு போட்டி சந்தாலேருந்து இந்த தொடர் விளையாட்டு போட்டி செலவுகளை கழித்து காட்டணும் பொறுப்புகள் பக்கம். தென் நெக்ஸ்ட்டு செயலாளர் மதிப்பூதியம். இது எங்கே வரும், எக்ஸ்பென்சஸில் வரும், அதாவது செலவு கணக்கில் வரும். தென் மட்டைகள் மற்றும் பந்துகள். இது எங்கே வரும், இதுவும் செலவுகள் பக்கம் வரும். தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இருப்பு கீழ் இறக்கப்பட்டது வங்கி ரொக்கம். ஸோ இது எங்கே வரும், சொத்துக்களில் வரும், அதான் அசட்டு, அதனால் அது சொத்துக்களில் வரும். தென் கூடுதல் தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 2015 ஏப்ரல் 1 அன்று மன்றத்தில் பந்துகள் மற்றும் மட்டைகளுடைய இருப்பு. இது என்ன இருப்பு, தொடக்க இருப்பு. அதனால் இது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 இடத்துல வரும். ஸோ இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் போடுறோம், அதாவது தொடக்கத்தில் ஒரு இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்க போகிறோம். ஸோ அதுலேயும் இது எங்கே வரும், அசட்டில் வரும். இன்னொன்று எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு எங்கே வரும், அந்த பேட் அண்ட் பால் அப்படின்றதுல நமக்கு எங்கே இருக்கும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா வருவாய் மற்றும் செலவின கணக்கில் செலவுகள் பக்கம் நம்ம அந்த பந்துகள் மற்றும் மட்டைகள் இருப்பிலிருந்து கூட்டி ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். என்ன பண்ணணும், செலவுகள்லேயும் வரும், ஓப்பனிங்கில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் வரும். தென் முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் 500. ஸோ இந்த முன்கூட்டி பெற்ற சந்தா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பொறுப்புகளில் வரும். தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் நமக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கமும் வரும், எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இன்கமில். அந்த இன்கம்ங்கிறது என்ன, வருமான பக்கம்.
வருமானத்தில் நம்ம என்ன பண்ணி காட்டணும், கூட்டி காட்டணும். சந்தா 2014-15க்கான சந்தாவை நம்ம முன்கூட்டியே பெற்றுக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் கூட்டி காட்டணும். தென் நெக்ஸ்ட்டு, தொடர் விளையாட்டு போட்டியின் உபரி நிரந்தர அரசாங்க ஒதுக்காக உருவாக்க வேண்டும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 31/3/2016 அன்று பெற வேண்டிய சந்தா ரூபாய் 2000. பெற வேண்டிய சந்தா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 2000. அப்போ இது என்ன பண்ணணும், வருமானத்தில் வரும். அந்த சந்தாவோட நம்ம என்ன பண்ணி காட்டணும், கூட்டுக அப்படின்னு எழுதி நிலுவையில் உள்ள சந்தா அல்லது பெற வேண்டிய சந்தா அப்படின்ட்டு நம்ம காட்டணும். தென் 31/3/2016 மட்டைகள் மற்றும் பந்துகள் இருப்பு. இது 2 இடத்துல வரும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நம்ம மட்டைகள் மற்றும் பந்துகள் அப்படின்னு சொல்லி தொடக்க இருப்பை கூட்டியிருக்கிறோம் 3000 ரூபாய. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கழிக்க இறுதி இருப்பு அப்படின்னு சொல்லி இந்த 1000 ரூபாய் நம்ம கணக்கு காட்டணும். அது மட்டும் இல்லாமல் இதை வேற எங்கே வரும் அப்படின்னு தான், இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கமும் வரும். தென் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே என்ட்ரி போட்டாச்சா அப்படின்னு நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குவோம். அந்த பெற வேண்டிய சந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வருமானத்துலேருந்து மட்டும் என்ன பண்ணோம், கூட்டணும் நிலுவையில் உள்ள சந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலுவையில் உள்ள சந்தா, பெற வேண்டிய சந்தா இன்னும் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தா, சொத்துக்கள்லேயும் வரணும். அந்த நிலுவையில் இருக்கக்கூடியது வருமானத்திலேயும் வரணும், சொத்துக்கள்லேயும் வரணும். ஓகேவா? இதை நம்ம இப்போ அடுத்தது எடுத்து எழுதுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், முதல் நிதி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அதுக்குண்டானது நம்ம எல்லாம் எழுதணும், இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கணும். ஸோ அப்போ எழுதுவோம். கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தில் ஏடுகளில் 2015 மார்ச் 31, அதாவது 1/4/2015 நாளைய இருப்பு நிலை குறிப்பு. அதாவது போன வருஷத்தோட இறுதி, இந்த வருஷத்துக்கு என்ன ஆரம்பம், அதனால தான் அப்படி சொல்லியிருக்கோம். பொறுப்புகள், சொத்துக்கள். இப்போது நம்ம என்னென்ன எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, பந்து மற்றும் மட்டைகளுடைய இருப்பு, தொடக்க இருப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்க பாரு, 3000. அது எங்கே வரும், சொத்துக்களில் வரும். எடுத்து எழுது, பந்து மற்றும் மட்டைகள் இருப்பு ரூபாய் 3000. தென் வேறு என்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் என்ட்ரி பெறுதல்கள் பக்கம் இருக்க பாரு, வங்கி ரொக்கம், அது தொடக்க இருப்பு. அது எங்கே வரும், இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்களில் வரும். வங்கி ரொக்கம் ரூபாய் 8000. தென் வேற என்ன இருக்குது, அந்த ஃபஸ்ட் என்ட்ரிலேயே இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் 500, அந்த தேதி கொடுத்துருக்கனால. ஸோ அப்போ அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பொறுப்புகள் பக்கம் வரும். முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் 500. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வேறு எதுவும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இருப்பு நிலை குறிப்பாக க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சொத்துக்கள் பக்கம் 11000, அதை எடுத்து பொறுப்புகளில் எழுதுகிறோம். 10,500 நமக்கு குறைவாக இருக்குது. அதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் நிதி. ஓகே, அதுதான் நமக்கு என்ன, முதல் நிதி. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் வருவாய் செலவின கணக்கும் இருப்பு நிலை குறிப்போம் தயாரிக்க போகிறோம் வருஷ கடைசி தேதியில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து எழுத போகிறோம். 31 மார்ச் 2016 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வருவாய் மற்றும் செலவின கணக்கு. பற்று பக்கம் செலவுகள், வரவு பக்கம் வருமானம். இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இப்போ செகண்ட் என்ட்ரி என்ன சொல்லியிருக்கோம், சந்தா. சந்தா எங்கே வரும், வருமானத்தில் வரும். ஸோ அப்போ அந்த வருமானத்தில் நம்ம சந்தான்னு எழுதி இன்னர் காலத்தில் எழுத போகிறோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 11000. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. தென் கூட்டுக, அதுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். முன்கூட்டி பெற்ற சந்தா இருக்குது,
2015-16ஆம் ஆண்டிற்குரிய சந்தா. அப்போது அதே என்ன பண்ணணும், நம்ம கூட்டணும். கூட்டினோம்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 11,500 முன்கூட்டியே பெற்றுட்டோம். 2015-16க்கு உண்டான சந்தாவை 14-15லேயே நம்ம பெற்றுட்டோம். அதனால் அதை என்ன பண்ணிக்கணும், இந்த வருஷம் கணக்கு கொண்டு வரனால அதை கூட்டிக்கணும். தென் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, லாஸ்ட்டில் என்ன பெற வேண்டிய சந்தா அப்படின்னு இருக்கு. அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். கூட்டுக நிலுவையில் உள்ள சந்தா அல்லது பெற வேண்டிய சந்தா 2000. ஸோ ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வருது, 13,500 அவுட்டரில் எழுதிக்கும். தென் பழைய மட்டைகள் மற்றும் பந்துகள் விற்றது எவ்வளோ, ரூபாய் 100. இது எங்கே வரும் அப்படின்னா வருமானத்தில் வரும், எடுத்து எழுதிக்கும். இது நெக்ஸ்ட் தொடர் விளையாட்டு போட்டிக்கான சந்தா. இது என்ன எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுப்புகளில் வரும்னு சொல்லியிருக்கு. அப்போ விளையாட்டு அரங்க நிதிக்காக ஒதுக்கு, விளையாட்டு அரங்கத்துக்கான ஒதுக்கு தானே இது, எஸ். அப்போது அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு கீழே எழுதிக்கோ, விளையாட்டு அரங்க நிதிக்கான ஒதுக்குன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே தொடர் விளையாட்டு போட்டிக்கான சந்தா ரூபாய் 2000 இன்னரில் எழுதிக்கோ, கேப் விட்டு வச்சுக்கோ. நம்ம அடுத்தது வரும்போது பார்ப்போம். தென் உயில் கொடை, அதுவும் நமக்கு என்ன பொறுப்பு. அப்போ ஒரு 2 லைன் விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, இப்போ உயில் கொடைன்னு எழுது. அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு இருக்குல்ல, அதனால் 2 லைன் விட்டுட்டு உயில் கொடைன்னு எழுதி 20,000. தென் பராமரிப்பு செலவுகள் எங்கே வரும், செலவுகள் பக்கம் வரும். இப்போ பராமரிப்பு செலவுகள் 5,000. தென் அரைகலன் இது எங்கே வரும், சொத்துக்களில் வரும். அப்போ சொத்துக்கள் பக்கம் அரைகலன் ரூபாய் 15,000. தென் தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள், முதல்ல என்ன பண்ணோம், போட்டிக்கான சந்தா எழுதியிருப்போம், இப்போ அதற்கான செலவுகள் வந்திருக்கு. இப்போது பொறுப்புகள் பக்கம் அந்த போட்டிக்கான சந்தாவிலிருந்து கழிக்க தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் 1,400. இப்போ கழிச்சு எழுதினோம்னா எவ்வளோ வருது, 600 அப்படின்னு வருது, ரைட். தென் நெக்ஸ்ட்டு செயலர் மதிப்பூதியம். இது என்ன, செலவுகள், செலுத்தல்கள் பக்கம்னா அது செலவு. அப்போ அது செலவுகள் பக்கம் நம்ம கொண்டு வரணும். செயலர் மதிப்பூதியம் ரூபாய் 4,500. இது நெக்ஸ்ட்டு மட்டைகள் மற்றும் பந்துகள் ரூபாய் 7,400. ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம், அதனால் அதை இன்னரில் எழுதிக்கோ, 7,400. தென் வங்கி ரொக்கம் 7,800. இது எங்கே வரும், இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் வரும். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொண்டு வரணும். என்ன, தொடக்க இருப்பு, மட்டைகள் மற்றும் பந்துகளுடைய தொடக்க இருப்பு, மட்டைகள் மற்றும் பந்துகள்னு செலவுகளில் 7,400 எழுதியிருப்போம். அதுக்கு கீழே நீ என்ன பண்ணுற, கூட்டுக தொடக்க இருப்பு 3,000 கூட்டினோம்னா எவ்வளோ வருது, 10,400. தென் அதுலேயே லாஸ்ட் லைனில் இருக்க பாரு, 31/3/2016 மட்டைகள் மற்றும் பந்துகளுடைய இருப்பு 1000. அப்போ அதை என்ன பண்ணணும், கழிக்க இறுதி இருப்பு ரூபாய் 1000. கழிச்சு எழுதணும்னா எவ்வளோ, 9,400. இப்போது எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன பண்ணியாச்சு, போஸ்டிங் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு என்ட்ரி தவிர முதல் நிதி கண்டுபிடிச்சோல, அதை எடுத்து இப்போது இங்கே கொண்டு வந்து எழுதுகிறோம். முதல் நிதி எவ்வளோ, 10,500. இன்னர் காலத்தில் எழுதிக்கோ, ஏன்னா வருவாய் செலவின கணக்கு க்ளோஸ் பண்ணணும்னா அதில் உபரியோ பற்றாக்குறையோ கிடைக்கும், அதை இங்கே கொண்டு வரணும். அதனால் அதை இன்னர் காலத்தில் எழுதிக்கோ. எழுதிட்டு வருவாய் மற்றும் செலவின கணக்கை க்ளோஸ் பண்ணு. அப்படின்னா நமக்கு செலவுகள் பக்கம் அதிகமாக இருக்குது, 18,900. ஆனால் வருமான பக்கம் 13,600 தான் இருக்குது. அப்போ எது அதிகமாக இருக்குது, வரவு பற்று பக்கம் அதிகமாக இருக்குது, அதை எடுத்து வரவு பக்கம் எழுதிக்கோ, 18,900 டோட்டல். நமக்கு எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 5,300 பற்றாக்குறையாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா வருமானத்தோட செலவு அதிகமாக இருக்கனால அது நமக்கு பற்றாக்குறை.
ஓகே, பற்றாக்குறை எடுத்து 5300. அதை நம்ம என்ன பண்ணணும், பொறுப்புகள் பக்கம் கொண்டு வரணும். முதல் நிதியோட நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். முதல் நிதியோட நம்ம கழிச்சு எழுதணும். முதல் நிதி 10500ன்னு எழுதியிருப்போம். அதுக்கு கீழே கழிக்க பற்றாக்குறை ரூபாய் 5300 கழிச்சோம்னா எவ்வளோ வருது, 5200 வருது. மீதி எல்லாமே நம்ம என்ட்ரி போட்டாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். எவ்வளோ, 25800. எப்படி என்ன பக்கம், சொத்துக்கள்லையும் 25800, பொறுப்புகள்லையும் 25800 வருது. ஈக்குவலாக வந்துடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு, ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக இல்லஸ்ட்ரேஷன் 18th சம் போட்டிருக்கோம். ஸோ அதே மெத்தட் தான் இந்த எக்ஸசைஸ் சம் 22. ஸோ இப்போது நீ அதே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டு நீ இந்த 22 சம் போட்டு ஆன்சர் சென்ட் பண்ணு. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, உனக்கு டவுட்டுனா ஆன்சர் அனுப்பியிருக்கேன், அதையும் நீ செக் பண்ணி பார்த்துக்கோ. ஓகே, we will meet in next class.